அன்னபூரணி, அன்னபூரணி, என்ன தம்பி எங்கடி காணல? கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே. வீட்டுல உப்பு புளி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன், இன்னும் காணோம். ஏண்டி மில்லு ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறம் அவன் தயவாலதான் நம்ம வீட்டுல அடுப்பே எரியுது. அவனை ஏண்டி இப்படி வறுத்து கொட்டிக்கிற? அவனுக்கு வேலை வெட்டி இல்லாத போது உங்க சம்பளத்துல தானே தண்ட சோறு சாப்பிட்டான். வராட்டி சும்மா இரு. வாடா, இப்பதான் உன்னை நினைச்சோம். உனக்கு 100 வயசு. என்ன நினைச்சீங்க? காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு உங்க அன்னைக்கு ஆசை. உன் மேல அவ்வளவு அன்பு. சரி சரி. கொண்டா. ஏன் என்னது உன் மேல மீன் வாடை அடிக்குது? மீன் பிடிக்கிறவன் மேல மீன் வாடை அடிக்காம மல்லிகைப்பூ வாடை அடிக்க. எனக்கு இந்த மீன் வாடைனால ஒரே அருவருப்பு. என்ன குழப்புது? ஆமாண்டி, உனக்கு மீன் பிடிக்காது. அதே மீனை குழம்புல போட்டா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன். ஏன்னே மீன் பிடிக்கிறது கேவலமா? அதுக்கு சொல்லலப்பா, உங்க அண்ணன் மாதிரி கௌரவமா ஒரு மில்லுல வேலை பார்க்கலாம் இல்ல. நல்லா இருக்கு. மில்லுல சேர்ந்தா அப்புறம் ஸ்ட்ரைக்கு இழுத்து மூடி போடுவேன். வீட்டுல வேலை இல்லாம உட்காந்துருக்கேன். கடல் அம்மா என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டா. தங்க சுரங்கம் கூட வத்தி போகும், ஆனா இந்த சுரங்கம் வத்தாது. அண்ணே நான் வரேன். ஏண்டா சாப்பிட்டு போயேன். இல்ல ஸ்நேகிதம் மட்டும் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன்.